இந்த பொறுக்கி எல்லாம் ஊடகவியாளரா? இவனை எல்லாம் நீங்கள் ஒரு கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா, இவனெல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுவானா? இந்த பொறுக்கி என்ன செய்கிறான் என்றால், இந்த எஸ்.ஜே. சூர்யா அங்கிருந்து வெளியே வருகிறார். பேசிவிட்டு பாஜகவை சேர்ந்து எஸ்.ஜே. சூர்யா வெளியே வராரு. இவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது பாஜகவினர் ஏதோ எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதனால் இவன் சில ஆபாசமான கெட்ட வார்த்தைகள், அது என்ன கருணாநிதின்னு சொன்னானா, ஸ்டாலின்னு சொன்னானான்னு தெரியல. அது என்ன ஆபாச வார்த்தையை, என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். பேசிவிட்டு அங்கிருந்து நான் இந்த சபையை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிச்சை எடுக்கிற நாய் இந்த கோவிலில் பிச்சை எடுக்கலைன்னா பக்கத்து கோவிலில் போய் பிச்சை எடுக்க போகுது. இந்த நாய் இந்த சேனலில் கூவலைன்னா இன்னொரு சேனலில் போய் கூவ போகுது. இதுக்கு எதுக்கு பெருசாக அப்படியே அப்படியே இவர் பெரிய மானஸ்தரான் இவர். இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாடுற நாய் நீ. நீ எல்லாம் பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற. இதில் வெளியில் போயிட்டு வேற அங்கே ஒரு கும்பலை வைத்துக்கொண்டு மிரட்டுறது. போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர இங்க நூற்றுக்கணக்கில் வெளியில நின்றாங்க எனக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கில் அவங்க வெளியில நிற்கிறாங்க எனக்கு தெரியாது. நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். அவர்கள் வெளியே வரும்பொழுது அவர்களை தாக்குவது, இந்த பொறுக்கித்தனத்தில் இவன் ஈடுபட்டிருக்கிறான். இதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கிறது. அப்போ யார் தவறு செய்தாலும் அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.